ஏன்னா இப்போ நம்ம பாஷ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா விமனை வந்துட்டு ஸ்டில் டேட் வந்து சேஃப்கார்ட் பண்றதுக்கு வந்து ஒரு 20+ லாஸ் இருக்கு. ஓகே. பட் ஸ்டில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், லாஸ் பத்தல அப்படின்னு சொல்றோம். மேபி அந்த எஃபெக்டிவ்னஸ் எதனால குறையுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் டிலே இன் ப்ரொசீடிங்ஸ். ஒரு கேஸ் நடக்குது, ஒரு டிலே இன் ப்ரொசீடிங்ஸ் ஆகுது, அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஏன் அப்படின்னா சில பெண்கள் தப்பா அதை யூஸ் பண்றதுனால நிஜமாவே பாதிக்கப்படுற பெண்களும் வந்து அந்த இடத்துல என்ன ஆகுறாங்கன்னா அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா முன்னெல்லாம் வந்து ஒரு காலத்துல வந்து டிஃபரன்சியேஷனுக்காக நான் சொல்றேன், டொமஸ்டிக் வயலன்ஸ் இல்ல ஒரு ஆண் தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு போய் ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இம்மீடியட்டா ஆக்ஷன் அரெஸ்டா இருந்தது. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது எப்படி மாறுச்சிங்க அப்படின்னா லெட் இட் பி, விமன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். ரொம்ப உச்சகட்டமா இப்ப அடிக்கிறது, அடிச்சு ரத்தம் வர்றது அந்த மாதிரி இருக்கும்போது இம்மீடியட்டா பண்ணுங்க. பட் மத்த டைம்ல சம்மன் அனுப்பி அவங்களை கூப்பிடுங்கன்ற ஒரு ரூல் யாரால இங்க வந்தது? சில விஷயத்த மிஸ்யூஸ் பண்றதுனால பண்ற பெண்களால வந்துச்சு ஒண்ணு. ரெண்டாவது அட் த சேம் டைம் இன்னொன்னு என்ன அப்படின்னா இது வந்து லைக் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங், ஒரு நார்மல் ஒரு பெண் வந்து ஸ்டேஷன் போகும்போது நடக்கிற ஒரு விஷயமா இருந்தது. ரெண்டாவது இப்ப ரீசெண்டா கேரளா ஹைகோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு பெண் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா தீர விசாரிக்காம எஃப்ஐஆர் போடாதீங்கன்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. அதுவும் யாரால மாற்றப்பட்டுச்சு? பெண்களால. பெண்கள் சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித்தின்.